புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகும் நன்மைகள், பிரயோஜனங்கள், பயன்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தில் உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், உடன்படிக்கையை மத்தியஸ்தம் படுத்துறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது ஆபேலுடைய ரத்தம் பேசினதுன்னு வேதம் சொல்லுது. ஆபேலுடைய ரத்தம் தேவனை கூப்பிட்டு பேசிச்சின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது காட்டிலும் நன்மையானவைகளை பேசினதை பார்க்கிலும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நன்மையானவைகளை சொல்ல மாட்டீங்களா, படிக்க மாட்டீங்களா? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இன்னைக்கு லைஃப்பில் நீங்கள் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தலைன்னு சொன்னால் யாருக்கும் மீட்பு கிடையவே கிடையாது, யாருக்கும் விடுதலை கிடையவே கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பாவம் தீர்க்கிறதுக்கு மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போது மிருகங்கள் அழிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாம் பாவம் செய்து அழிவை அதிகமாக்கிட்டாங்க. மிருகங்களே இல்லாத அளவுக்கு போயிடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு ஈஸியாக பாவம் பண்ணிட்டு மிருகத்தை கொன்னுடுறானுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷன் பலியாகணும், பரிசுத்தமாக இருக்கணும், அவங்ககிட்ட எந்த பழுதும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ மக்கள் திணறி போயிட்டாங்க, என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ தான் அவரே மனுஷனா உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே மனுஷனா உலகத்துக்கு வந்தார். வந்து மனுஷனாகவே வாழ்ந்தார். 33.5 வருஷம் மனுஷனை போலவே வாழ்ந்தார். அவருக்கு பசி உண்டாச்சு, அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவரு கவலைப்பட்டார், அவர் கண்ணீர் வடித்தார், அவருக்கு கஷ்டங்கள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, எல்லாம் அவருக்கு வந்துச்சு. என்னென்ன உலகத்தில் மனுஷனுக்கு என்னென்ன உபத்திரவங்கள் போராட்டங்கள் வருமோ அத்தனை பிரச்சனையும் அவருக்கும் வந்தது. ஆமாம் தானே? உபவாசம் இருந்தார் 40 நாள். பசி பயங்கரமாச்சு. சாத்தானுடைய சோதனை வந்தது. நமக்குலாம் சாத்தானுடைய சோதனை வந்துன்னா உடனே அப்படியே அமுங்கி மொழிவி அப்படியே இல்லாமலே போயிடும். ஆனால் அவர் வாழ்ந்து காமிச்சார். மனுஷனா கடவுளாக அந்த இடத்துல எதுவுமே செய்யலை. அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் பசியாக இருக்கிறாரு, பிசாசு வரான், ஆண்டவரே நீங்கள் தேவகுமாரன், நீங்கள் ஏன் பசியாக இருக்கிறீங்க, இந்த கல்லை எடுத்து அப்பமாகு அப்படின்னு சொன்னால் அப்பமாயிடும், நீங்கள் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டு சொல்கிறாரு, இல்லை மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சாத்தான் சோதனை வருமானம் வரும், அதை நீ தான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஓடிக்கினே இருந்துச்சுன்னா ஓடி தெருத்திக்கினே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஓடிச்சுன்னா எல்லா நாயும் திருத்தம். அதே நாய் திரும்பிச்சின்னு வச்சுக்க, எல்லா நாயும் பிரேக் போட்ட மாதிரி நிற்கும், சுற்றி அப்படியே குலைச்சின்னு ரவுண்ட் பண்ணுமே தவிர கிட்ட வராது. நாம் ஓடுற வரலாம் சாத்தான் நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பான். நீ திரும்பி அடிச்சு பாரு, உன் பக்கமே வரமாட்டான். அல்லேலூயா. திரும்பி நின்று இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே சொல்லி பாருங்களேன், அவன் திரும்ப உங்ககிட்ட வரவே மாட்டான். வந்தான்னா
நீ இன்னும் சரியா சொல்லலைன்னு அர்த்தம். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். எப்போ நீங்க அவருடைய பிள்ளைகளா வந்தீங்களோ அப்பவே அவர் நாமத்தை, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அந்த சோதனை மட்டும் இல்லை. உடனே ஒரு மலையை உயர்ந்த இடத்துல எடுத்து போய் தேவாலயத்தின் உப்பிரிகையில் போயிட்டு போய் நிறுத்தி, இதான் இங்கேருந்து குதிய தேவதூதர் வந்து கையில் ஏந்திக்குவார். உனக்கு மட்டும்தான் பைபிள் தெரியுமா, எனக்கும் பைபிள் தெரியும்னு பிசாசு சொல்கிறான். ஏன்னா அவன் தேவனிடத்தில் இருந்தவன் தானே, தள்ளப்பட்ட தேவதூதன் தானே பிசாசு. அவன் என்ன பண்ணான், அவன் என்ன சொல்கிறான், குதியை தாழ குதி, நான் கையில் ஏந்திக்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாதுப்பா. கடவுளை நீ யாரு என்ன பண்ணக்கூடாது, கடவுளை நீ சோதிக்க கூடாது. கடவுள் தான் உன்னை சோதிக்கணுமே தவிர நீ கடவுளை சோதிக்க கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் கடவுள்கிட்ட, ஆண்டவரே நான் இதை வைக்கிறேன், நீ எடுக்கிறியா இல்லையா பார்க்குறேன் அப்படின்னா, அவரு உன்னை விட பலவீனமானவரா ஆண்டவர் இல்லை. நாமத்தான் அவருடைய அப்பா தான் பிள்ளையை நடத்தணுமே தவிர பிள்ளை அப்பாவை நடத்தக்கூடாது. இன்னும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் தான் வால் ஆட்டணுமே தவிர வால் நாய் ஆட்டக்கூடாது. ஆமா தானே? நீங்க வாழை இருந்துக்குன்னு நாய் ஆட்டலான்னு பார்த்தா எப்படிங்கன்னு நடக்கும். அதனால நீங்க முதல்ல யோசிக்கணும். ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாருன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்த தேவன் உங்களை ஷிஃப்ட் பண்ண போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம், உங்களை பலப்படுத்த போறாருன்னு அர்த்தம், உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். உடனே நாம எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி வருதோ இல்லாத சோக பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிடும். எனக்கு மட்டும்தான் ஏன் வருதோ அப்படின்னு நான் சொல்லட்டுமா, உனக்கு மட்டும் வருதுன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற, நீ லிஃப்ட் ஆக போற, உன்னை உயர்த்த போறாரு, உன்னை அதிசயங்களை காண செய்ய போறாரு. ஒண்ணுமே வரலையா அவங்களுக்கு பாரு, ஒன்று வராங்க ஒண்ணுமே கிடையாது, அப்படியே வராங்க அப்படியே போறாங்க. அவங்களுக்கு லைஃப்ல எந்த விதமான அதிசயமும் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா, ஓ நீ லிஃப்ட் ஆக போறன்னு அர்த்தம். சோதனைகள் வருதா, உன்னை லிஃப்ட் பண்ண போறாருன்னு அர்த்தம். அதை நீ புரிஞ்சுக்க நம்ம விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் அப்பா சோதனை கொடுக்குற, அப்போ நீ உயர்வடைய வேண்டாமா? பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாம், ஏன் ஆண்டவரே எனக்கு எக்ஸாம் வைக்கிற அப்படின்னா, நீ அடுத்த கிளாஸ் போகணும்பா. அடுத்த கிளாஸ் போனா எக்ஸாம் 8 தானே ஆகணும். அதுதான் உங்களுக்கு சோதனை வருதுன்னா நீங்க அடுத்த செக்ஷன் மேலே போக போறீங்கன்னு அர்த்தம். உடனே உங்களை மடங்கடிக்கிறதுக்கு தேவனுடைய நோக்கம் இல்லை, உங்களை உயர்த்துறது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. 3வது சோதனையை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, உடனே அவன் என்ன பண்ணான், மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி சுற்றி காமிச்சு, என் காலில் விழுந்து கும்பிட்டுரு, நீ எதுக்கு சிலுவை வரை போற, இங்கேயே நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா. உடனே அவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. என்ன வார்த்தை பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் நாம சாத்தான பணம் கொடுக்குறோம்பா, கும்பிடுபா, எவ்வளோ பணம், 1,00,000 ரூபாய் தரேன், 1 கோடி ரூபாய் தரேன், என் காலில் விழுந்துரு அப்படின்னு சொன்னா, அப்படி விழுந்துட்டுன்னா அதோட உங்க கதை அங்கே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இயேசு ஃபுல் அதிகாரம் சிலுவைக்கு போய், சிலுவை வரையில போய் பெறணும். ஏன் நீ சிலுவை வரையில போறேன்றான் சாத்தான். நீ அவ்வளோ தூரம் போய் ஏன் சாக போற? நான் சொல்ற வழியை கேளு, இங்க மலை மேல யாரும் கிடையாது, எல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ என் காலில் விழுந்துரு, யாரும் பார்க்கல இல்ல, நீ என் காலில் விழுந்துரு, இதை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு. யாரும் பார்க்கலங்கிறது முக்கியம் இல்லைங்க, தேவன் ஒவ்வொரு வினாடியும் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை கும்பிடுற துதிக்கிற வாயால எதையும் நான் துதிக்க மாட்டேன். என் இயேசுவுக்கு கையெடுக்கிற இந்த கையை வேற யாருக்கும் கையெடுக்க மாட்டேன். என் இயேசுவை உயர்த்துகிற இந்த உயர்வால வேற யாரையும் உயர்த்த மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை அசைக்க கூட முடியாது. 3 சோதனை பாருங்க, இந்த 3 சோதனை அடிக்கடி படிச்சு பாருங்க, எப்படி வருது, எப்படி இயேசு ஜெயிக்கிறாரு, அதே போல நீங்க எப்படி வருது. உங்க லைஃப்ல சோதனை வராதெல்லாம் சொல்ல மாட்டேன், வந்தாதான் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம்.
வரலன்னா நீங்க அப்படியே கடக்குறீங்கன்னு அர்த்தம். வருதுன்னா, சோதனை வருதுன்னா, ஓ லிஃப்ட் ஆக போறீங்க. சோதனை வருது, பிரச்சனை வருதுன்னா, ஓ ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். முடிவு எடுத்துட்டு இதுல எப்படி நாம ஜெயிக்கணும் தான் யோசிக்கணுமே தவிர, பரீட்சை வருது, எனக்கு குளிர் ஜுரம் வருது, நான் போய் இப்போ ஒரு மூலையில படுத்துக்கிறேன்னு சொன்னா நீ பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியா? ஃபெயில் ஆயிடுவே. அப்போ நீ அடுத்த வருஷமும் அதே கிளாஸ் தான், அதுக்கு அடுத்த வருஷமும் அதே கிளாஸ் தான், அங்கேயே தான் கடந்துக்கணும், அங்கேயே கடந்து தான் சாகணும். நீ வேற வழி கிடையாது. பிரச்சனை வருதா, ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன, அதை கண்டுபிடி, அந்த வழியை ஃபாலோ பண்ணு. இயேசு பாருங்க 3 இடத்துலயும் 3 காரணத்தை 3 விஷயத்தை பயன்படுத்துறார். 3 இடத்துலயும் தேவன் ஜெயிக்கிறவராக மட்டும்தான் இருந்தார். அல்லேலூயா. நீங்களும் ஜெயிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய ரத்தம் பிரயோஜனமாய் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நீங்க இந்த வசனம் பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், பேசினதை விட நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யுதான்? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்கும் எனக்கும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தம் பூசுறது, ரத்தம் தெளிக்கிறதுலாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 430 தானா, திரும்பி கேட்டால் உங்களுக்கு இப்படி ஒரு பயம் வரும்னு எனக்கு தெரியும். 430 வருஷம் தான். இதுக்கு முன்ன சொன்னேன்ல 430 வருஷம்னு. 430 வருஷம் தானா அப்படின்னா நீங்க பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்க பயப்படக்கூடாது. தப்பா இருந்தாலும் ஆமான்னு சொல்லிடணும். பார்த்துக்கலாம், அப்புறம் தப்பா திருத்திக்கினா போச்சு. ஆமா தானே? அல்லேலூயா. 430 வருஷம் அந்த ஆச்சு. விடுதலை ஆகணும், விடுதலை பண்ணணும், விடுதலை ஆகும்படி மோசே தேவன் ஏற்படுத்திட்டாரு. இவனை கொண்டு விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டு விடுதலை பண்ணுறதுக்கான காரணங்களை ஏற்படுத்துறாரு. 10 முறை போய் மோசே கேட்குறான். 10 முறையும் விடுவேன், நடக்கும் நடக்காது, கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன், கிடைக்கும் கிடைக்காது, இப்படியே பதில் சொல்றான். சரி நாளைக்கு வாங்க கொடுக்குறேன் அப்படின்வான். நாளைக்கு போய் நின்னா உங்களுக்கு கடினமான வேலை கொடுப்பேன் அப்படின்றான். இது எப்படி தெரியுமா? நடக்கும் ஆனா நடக்காது அப்படின்ற கதை. இப்படி போயிடுச்சு. அவன் அப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறான். உடனே 10வது அற்புதம் தான் பயங்கரம். 10வது வாதம் தான் பயங்கரமான வாதம். என்ன தெரியுமா? எகிப்தினுடைய தலைச்சம் பிள்ளைங்க எல்லாம் க்ளோஸ். அப்போ மரண சத்தம் எங்க பார்த்தாலும். இந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க தயவுசெய்து, சைலண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? மரண ஓலம் எங்க பார்த்தாலும். எகிப்து ஃபுல்லா மரண ஓலம். ஆனா இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு சாவும் வரல. காரணம், ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் புசிக்கத்தக்க ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கத்தக்கவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் மட்டும் அந்த வீட்டில் இருங்க. மற்றவங்க அடுத்த வீட்டுக்கு போங்க, அடுத்த வீட்டுக்கு போங்க, எல்லா வீட்லையும் இருங்க. ஆட்டு முதல்ல அடித்து அதை ரத்தத்தை எடுத்து வாசல் சட்டங்களில் தெளிக்கும், பூசவும் ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ அந்த பழக்கம்தான் இன்னி வரலும் நம்முடைய உலக மக்கள், நம்ம அதை விட்டுட்டோம், உலக மக்கள் செய்கிறாங்க. மஞ்சள் பூசி குங்கம் வைக்கிற அந்த பாரம்பரியம் அங்கேருந்து வந்தால் ரத்தத்துக்கு பதிலாக குங்கத்தை வைப்பாங்க. அது என்ன அடையாளம் அப்படின்னா வாதை வராதுன்னு. நம்ம இயேசுவின் ரத்தத்தையே நம்ம உடம்பு முழுதும் பூசி இருக்கிறதுனால அது நமக்கு வேணான்னு விட்டுட்டோம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் அதை காட்டிலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் மேலானதாய் இருக்கிறது. ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் அது மேலானதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 24வது வசனத்துல நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? யாருடைய ரத்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் படிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. வசனத்தை நான் படிச்சுட்டேன், சொல்லிட்டேன். அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒரே வார்த்தையில் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீங்க சொன்ன வார்த்தை சரிதான், ஆனா ஒரே வார்த்தையில் வர மாதிரி அதை யோசிச்சு சொல்லுங்க. அவ்வளவுதான். மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்தப்படுத்து, மனசாட்சியை சுத்தப்படுத்துகிற ரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிற ரத்தமாய் இருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா மனசாட்சி குத்துண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து போராடி அழுதவங்கலாம் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்க பைபிள் வெளியிருந்த ஆளுங்கெல்லாம் சொல்லி அவங்களை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பைபிள்லேருந்து எடுத்துக்குவோமே. இப்போ யாக்கோபு என்ன பண்ணாரு? அப்பாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு, இப்படி எல்லாருமே அவர் நிறைய பேரை ஏமாத்திட்டாரு. கடைசியில் திரும்பி வரும்போது பாருங்களேன், மனசாட்சி குத்தப்படுது. யாப்போக்கு நதிக்கு அண்ணாண்டு எடுத்து போய் அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு திருப்பி இக்கரைக்கு வந்து தேவனோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். போராடுறான், ரா முழுதும் ஜெபம் பண்றான், ரா முழுதும் போராடி ஜெபிக்கிறான். அப்போ வெடிர் காலமாவது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காலை விடுறா, நான் போகணுன்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் அப்படின்றான். சரி, உடனே உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவன் சொல்லிடுறான், நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் யாக்கோபு தான், ஏமாத்தக்காரன் தான், ஏமாத்துறவன் தான், ஏமாளி தான், நான் பேர் அதுதான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். உடனே நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் தெரியுமா, பாவங்களை அரைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விட்டவனோ அவ்வளவுதான். அவர் இரக்கம் பெற்றதுக்கு காரணம் அவன் பாவத்தை அறிக்கையிட்டான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, உடனே என்ன பண்ணி, இனிமேல் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல்னு பார்த்தனாரு. இன்னைக்கும் அவர் பேர் விளங்க ஒரு நாடே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் அவருடைய பேர் விளங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க பேர் விளங்க ஒரு இடத்த பேர் வச்சிருவார் ஆண்டவர். ஒரு இடத்த உங்க பேரை வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பேரை சொன்னாதான் அந்த இடமே அப்படின்ற அளவுக்கு உங்க பேரை தேவன் நிலைநாட்டுவார். யாக்கோபின் பேரை நிலைநாட்டினார். இன்னைக்கும் அந்த நாடு ஒரு நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன நாடு, நீ உலகமே பேசுற நாடா வாழ்ந்து காரணம் தேவனுக்கு அவன் உண்மையாய் இருந்தான். யாக்கோபு என்று சொல்லி ஒத்துக்கிட்டான். அவனை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். அவன் பேர்லயே ஒரு நாட்டை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாட்டுக்கு அதுக்கு முன்ன கானான்னு பேரு, இப்போ அந்த நாட்டுக்கு இஸ்ரவேல்னு பேரு. தேவன் இஸ்ரவேலாய் மாற்றுகிற என் பேர்ல ஒரு நாட்டை உண்டாக்குற தேவன் நீ நானும் ஆராதிக்கிற தேவன். சரி, அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்துக்கு வாங்க. கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்போ நிறைய விஷயங்கள் என்னன்னா, இந்த செத்த கிரியைகள் இதுதான். நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா சில பாரம்பரியம், இது ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டா தெரியாது, எங்க முன்னோர்கள் செய்தாங்க. நீங்க ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, எங்க முன்னோர்கள் செய்தாங்க, நாங்க பண்றோம். இது பேர் தான் செத்த கிரியை. அவங்க செய்தாங்க, நான் செய்கிறேன். ஆனா நீங்க எப்படிப்பட்டவங்க? பைபிள் சொன்னது நாங்க செய்கிறோம். எது சுத்தமான சாட்சி? பைபிள் சொன்னதை நான் செய்கிறேன்.
இது அவங்க சொன்னாங்க, அவங்க செய்தாங்க. இது கிறிஸ்டியனில் கூட நிறைய மூட நம்பிக்கை, பாரம்பரியம் அப்படி இருக்கு. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒன்று செய்தார்னா அதே மாதிரி அவங்க விசுவாசி. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் செய்யறது ஏதாவது பைபிளில் இல்லைன்னா அதை நீங்கள் செய்யாதீங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவங்க. அவங்க இது ரசிகர் கூட்டம் இல்லை. நீங்கள் ரசிகர் கூட்டமாக இருக்கக்கூடாது, நீங்கள் சீஷர்கள் கூட்டமாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு ரசிகர்கள் தேவையில்லை, சீஷர்கள் தான் தேவை. ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரை ரசிப்பாங்க, ரசிகராக இருப்பாங்க. அடுத்தது இன்னொருத்தர் எழும்புவார், இதுலேருந்து பாதி பிரிஞ்சு போய் அவருக்கு ரசிகராக இருப்பாங்க. இதுக்கு முன்னே அவருக்கு ரசிகராக இருந்தியாடா, அது அப்போ இப்போ இவர் தான் ஏன் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரசிகர்கள் மாறுவார்கள், சீஷர்கள் மாறவே மாட்டார்கள். நீங்கள் சீஷர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார், ரசிகர்களாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, நீங்க தேவனுடைய ஊழியம் செய்யணும்னா உங்க மனசாட்சி செத்த கிரியைகள்லாம் இருக்கக்கூடாது. செத்த காரியங்கள் அவங்க செய்கிறாங்க, அவங்க இப்போ நான் நிறைய நான் இன்னைக்கு உங்கள் முன்னே ஊழியக்காராக இருக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் ஒரு விசுவாசியாக இருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அப்போது எங்கள் பாஸ்டர் இப்படி பண்ணார், நானும் அப்படி பண்ணுகிறேன். எங்கள் பாஸ்டர் இப்படி தான் பண்ணுவார், நானும் இப்படி தான் பண்ணுவார். பைபிளில் இயேசு என்ன பண்ணார் அதை தான் நான் பண்ணுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு வழிநடத்தினாலும் நமக்கு குருநாதர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. வழி நடத்துறவங்கலாம் நம்மளை வழி நடத்தலாம். எத்தனை பேர் வேணாலும் வழி நடத்தலாம். யாரு வேணாலும் உனக்கு வழி நடத்திருக்கலாம், யாரு வேணாலும் உனக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாம். ஆனா நீ பின்பற்ற வேண்டியது அவர்களை அல்ல, இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. நீங்க பின்பற்ற வேண்டியது பாஸ்டரை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் உன்னை சுத்த மனசாட்சியை, செத்த மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்க நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த செத்த கிரியைகள் அப்படின்னா என்ன பாருங்க, பைபிளில் இல்லாத ஒன்றை இவங்க செய்துகிட்டு இருப்பார். பைபிளில் இல்லாத ஒன்றை இவர் செய்வார். என்னன்னா எங்க பாஸ்டர் செய்தாரே, அவர் நல்லதான ஊழியம் செய்தாரு. நான் சொல்லட்டுமா, ஏசுநாதர் உங்க பாஸ்டர் ஒன்னா? ஏசுநாதர் உனக்காக ரத்தம் சிந்தினார், சிலுவையில் மரிச்சார். உங்க பாஸ்டர் உனக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் மரிச்சாரா? இல்ல. அப்ப இயேசு சொல்றது மட்டும் செய். அல்லேலூயா. இயேசு சொன்னது மட்டும்தான் உங்க வழியா இருக்கணும். இயேசு சொல்ற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையா இருக்கணும். இயேசு சொல்ற வார்த்தை தான் உங்களுடைய உபதேசமா இருக்கணும். நாங்கெல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். உங்களை கடைசி வரல காப்பாத்துற வல்லமை உடையவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இப்போ நான் நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி போவாங்க. ஆனால் வர்றவங்க போய்கினே இருக்க வேண்டியது தான். ஆனால் என்னைக்குமே இயேசு தான். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் 3வது விஷயத்தை கவனிங்க. 2 விஷயங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. 2வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு நீக்கி சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. 3வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. 3வது பாவம். பாவம் நீங்க உங்களுக்கு தெரியுமா? பாவம் எப்படிப்பட்டதுன்னா, பாவம் எப்படிப்பட்டது யாருன்னா தெரியுமா? பாவத்தின் முடிவு
மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் முடிவு. பாவம் நமக்கு கொடுக்கிற பிரைஸ் என்னன்னா மரணம், சாவு. அது எப்படி கொடுக்கணும்னாக்கா, தப்புன்னு செத்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஒரு நோயை கொடுத்து, ஒரு வாதையை கொடுத்து, ஒரு பிரச்சனையை கொடுத்து, அதில் அடிஞ்சு எப்படிலாம் வாழ்ந்தான் இவன், எப்படிலாம் இருந்தான் இவன், இப்போ பாரு எவ்வளோ படுறான் பாரு அப்படின்னு சொல்ல வச்சு, இப்படி கேடுபாடு எல்லாம் வந்து சாகிறது இருக்கு பாருங்க, அது கொடுமையான மரணம். அது கொடுமையான மரணம். இங்க பாருங்க, ராத்திரி நல்லா சாப்பிட்டு படுத்தாருங்க, காலையில் எப்படி தூக்கிக்கிட்டே கடவுள்கிட்ட போய் சேர்த்துட்டாருங்க. இந்த மரணத்தை என்ன சொல்லுவாங்க, நல்ல மனுஷன்யா, எப்படி மரிச்சார் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மரணத்தை ஏற்படுத்தினது பாவம். இந்த பாவத்தை ஏற்படுத்தினது ஐயா பிசாசு தாங்க. நீங்க பைபிள் பாருங்க, 1 யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரம் படிங்க, டைம் இல்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அப்புறம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு பின்பு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படிங்க இந்த சோதனை வந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் நான் தான். நான் சோதிக்கப்பட்டதுக்கு காரணம் நான் தான். நீங்க சோதிக்கப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் வந்து போனாங்க, அன்னிலிருந்து தான் என் வீடு குடிசவராக போச்சு. நாம் அங்கே யோசிக்க வேண்டியது, அவன் வந்து போனதுனால இல்லை, ஏதோ என்னிடத்தில் குறைவு உண்டு, அதை நான் சரி பண்ணுகிறேன்னு சரி பண்ணி பாருங்க. எவன் வந்தாலும், ஏன் உன் வீட்டுக்கு உன் கண்ணுக்கு முன்னே ஒருத்தன் குழி நோண்டி பள்ளமாக ஏதாவது போட்டு போதைக்கட்டுமே, என் தேவனை மீறி அது ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பண்ணல, ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் அப்படின்னா மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. சகல பாவம், எல்லா பாவங்களுக்கும் நிவர்த்தி செய்கிற ஒரு ரத்தம் இருக்குதுன்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீ விசுவாசிகளா, விசுவாசி இல்லை, நான் விசுவாசி ஆன போது எனக்கு ஒரு கேள்வி. பாவக்கரைகளை, இயேசுவின் ரத்தம் பாவக்கரைகளை நீக்கணும், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார். கரையை எப்படி யார் நீக்கிறது அப்படின்னா, கரையை நீக்கணும்னா அது எப்படி ரத்தம் வந்து நீக்கும்? ரத்தம் பட்டாவே ரத்தக்கரை ஆகும்ல, அது எப்படி ரத்தக்கரை வந்து ரத்தம் வந்து கரையை நீக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் துணி துவைக்கணுன்னா வீட்டில் கிடையாது, நாங்கள் எங்கள் துணி நாங்களே துவைச்சிக்கிடுவோம்.
அந்த காலகட்டத்தில் ரட்சிக்க 20 வயசில் கிணத்துக்கு போவோம், துணியெல்லாம் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். துணியை துவைச்சி மடிச்சு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வருவோம். அது குளிக்கிறதுக்கு துணியை துவைச்சிட்டு காய போட்டு குளித்தோம்னா இந்த காய்ஞ்சதுக்கு சரியாயிடும் டைம். அப்புறம் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வருவோம். நிறைய பேர் அப்படி தான் இருந்தோம். அந்த எங்கள் ஸ்டேஜில் இருந்தவங்களாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் எதுவுமே வெளியே போகிறது கிடையாது. எல்லாம் வீட்லேயே துணி துவைக்கிறது, வீட்டில் துணி காய வைக்கிறதுக்கு கூட உள்ளவே காய வச்சுறாங்க. அந்த இன்னொரு மிஷின், அதுக்கு மிஷின் வந்துடுச்சு காய வைக்கிறதுக்கு. எல்லாமே இப்போ வீட்டுக்குள்ளவே, வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ நான் துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கேன். ரின் சோப் போட்டு துணி துவைச்சின்னு இருக்கேன். என்னை ஒருத்தர் மேலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ நீ துவைக்கிறிய அந்த துணி என்ன துணிப்பா? வெள்ளை. நீ போட்டு துவைக்கிறிய சோப்பு என்ன கலர்ப்பா? ப்ளூவு. இப்போ நீ துவைக்கிற ப்ளூ கலர் துணி சோப்பு உன் துணியை ப்ளூ கலராக தானே ஆக்கணும், ஏன் வெள்ளை கலர் ஆக்குது அப்படின்னாரு. யாரையுமே காணோம். பதில் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். அப்போது என் செவில் மேலே கொடுத்து பேசுறது ஆண்டவர். அப்புறமா தான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்க அதிகாரமுடைய ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லா பாவமும் எந்த பாவம்? எல்லா பாவமும். எப்படிப்பட்ட பாவம்? எல்லா பாவமும். அதை நீங்கள் ஒன்று கூட எங்கேயும் கேப் விட்டுறக்கூடாது. எந்த பாவம்? எல்லா பாவம். எப்படிப்பட்ட பாவம்? எல்லா பாவமும். எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற இரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான்காவது தானே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிறதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகினபடியினாலும். சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் தான் சொன்னேன், வசனம் நான் சொல்லுவேன், நீங்கள் புரியல. ஆமென், அவ்வளோதான். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தைரியத்தை உண்டாக்குகிற ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சில நேரத்தில் நான் ஆரம்ப காலத்துங்களில் நான் நடந்த ஒரு விஷயமே சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு இந்த கிளாஸ் படிச்சுட்ருக்கேன், பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். பைபிள் காலேஜ் பிடிஹெச் படிச்சுட்ருக்கேன். அது செமினாரில் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஊழியம் செய்கிறவங்க விட்டு போய் 3 வருஷம்லாம் தங்கி படிக்க முடியாது. செமினாரில் மாதத்துக்கு ஒரு வாரம், திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரை இப்படி 5 நாள் ஒரு செமினார்னு சொல்லி 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் செமினார் பைபிள் காலேஜில் நடத்துகிற மாதிரி தான் நடத்துவாங்க. பைபிள் காலேஜில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, நடுவில் 2 நாள் லீவு கொடுப்பாங்க, சனி ஞாயிறு லீவு கொடுப்பாங்க. இதில் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் லீவு. மற்ற 5 நாளும் கண்டினியூவாக கிளாஸ் போகும் பைபிள் காலேஜ். இப்போ படிக்கிறதுக்கு போயிருக்கிறேன். ஒரு செமினார் இதில் வச்சிட்டாங்க, ஏலகிரியில் வச்சிட்டாங்க. ஏலகிரியில் வச்சிட்டாங்க. ஏலகிரி உங்களுக்கு எல்லோரும் தெரியல, திருப்பத்தூர் பக்கத்தில், வாணியம்பாடி திருப்பத்தூர் பக்கத்தில். அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ் வச்சு எங்களை இட்டும் போயிடுவாங்க. நான் சென்னையில் நான் இப்போ திருச்சியில் இருக்கிறேன். திருச்சியிலேருந்து சென்னைக்கு சென்னையில் அவங்கள கூட பஸ்ஸுக்கு போக முடியாது. உடனே நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம நேராக இதுக்கு போயிடலாம், ஏலகிரிக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஒரு டவுன் பஸ்ஸு ஏலகிரின்னு போட்டுருந்தது. டவுன் பஸ்ஸு கூட ஏலகிரிக்கு போகுதுரா அப்படின்னு நினச்சிக்கின்னு ஏறி உக்காந்து கிளம்புற வரலாம் உட்காந்துக்கிறேன். உட்காந்த உடனே கண்டக்டர் யாருனார், டிக்கெட் அப்படின்னாரு. சார் ஒரு ஏலகிரி கொடுங்கண்ணே அப்படின்னு. ஏலகிரி ஒரு டிக்கெட்டு கிளிக்க போகிறார். சார் நம்ம திருப்பத்தூர் ஏலகிரி இறங்க பார்க்கல, இது அங்கே போகாது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இறங்கி பஸ்ஸு கேட்டேன், ஏலகிரிக்கு எப்படி போகணும்னு கேட்டால், முதல்ல நீ திருச்சியில் இருந்து
முதல்ல நீ இதுக்கு போய் ஆகணும், இங்கிருந்து அங்கே போய் ஆகணும், அங்கேருந்து அங்கே போய் ஆகணும், அப்படித்தான் உனக்கு வழி இருக்குதே தவிர நேரடியாக பஸ் கிடையாதுன்ட்டாங்க. உடனே எப்போ இது நைட்டு 10 மணிக்கு ஏறுங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி அப்படி படித்து ஒவ்வொரு எத்தனை பஸ்ஸு பிடிச்சி போகணுமோ அத்தனை பஸ்ஸை பிடிச்சி இதுக்கு வந்தாச்சு. என்ன ஒரு திருப்பத்தூருக்கு வந்தாச்சு. திருப்பத்தூர்லேருந்து டவுன் பஸ்ஸு மேலே போகுது. 16 கிலோமீட்டர் மலைக்கு மேலே, 16 கிலோமீட்டர் மலைக்கு மேலே போகுது வண்டி போகுது. அதான் அது இப்படி வளைஞ்சி போகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மலை மேலே போகிற பஸ்ஸு. போய் நான் என்ன பண்ணேன், இறங்குற ஸ்டாப்பிங்கை மறந்துட்டேன். 5 கிலோமீட்டருக்கு முன்னே இறங்கணும். லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் 5 கிலோமீட்ரு. 5 கிலோமீட்டருக்கு முன்னே இறங்க வேண்டிய நான் ஸ்டாப்பிங்கு தெரியாததுனால போய் கடைசியில் போச்சு. கடைசி ஸ்டாப்பிங் இறங்கிக்கங்கன்ட்டார் கண்டக்டர். சார் இந்த ஒய்எம்சிஏ வருமா சார், அது 5 கிலோமீட்டர் முன்னே போயிடுச்சப்பா, நீ இறங்கலையா அப்படின்னாரு. சார் எனக்கு தெரியாது சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே சார் அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ண முடியாது, இறங்கி அப்படியே பொடிநடியாக போனார். மணி நைட்டு 12 மணி. எப்படி போகணுமா, பொடிநடியாக போகணுமா. சார் நான் பஸ்ஸில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டோமா, காலையில் எழுந்து ஓடிடுறேன் சார், பஸ்ஸெல்லாம் படுக்கூடப்பா, இது கவர்மெண்ட் பஸ் அப்படின்ட்டார். கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு அது வானானவா போகுது. இவர் சொல்லிட்டார் அப்படி. வேற எங்கேயும் தங்கிறதுக்கு இடம் இல்லை. மலை மேலே இன்னங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா, ஒன்றும் கிடையாது, அங்கே நிற்கிற இடம் தான். அப்புறம் தைரியம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்க ஆரம்பிச்சேங்க. இந்த காற்று பனி குளிர், நல்ல சில்லுன்னு பனி பெய்யுது, காற்று நல்ல குளிர், நல்லா இப்படி இறுக்கி இப்படி பிடிச்சின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பித்த உடனே காற்று புஷ்ஷுன்னு அடிக்குது. இந்த சினிமாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேய் வரும்போது ஒரு மியூசிக் வருமே, அதே மியூசிக் கேட்குது. அந்த ஜல்லுன்னு மட்டும்தான் கேட்கல, மற்ற எல்லா மியூசிக்கு கேட்குது. திக்கு 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 திக்குன்னு அடிக்குது, மனசு பயங்கர ஸ்பீடு அடிக்குது. இன்னொரு பயம், பேய் பயத்தை விட காடு இல்லை, மலை இல்லை, ரோட்டில் என்ன மிருகங்கள் இருக்குமோ, என்ன பாம்பு இருக்குமோ தெரியாது. மிதிச்சிட்டோம்னா அங்கேயே நம்ம கதை க்ளோஸு. அந்த ஒரு பயம். உடனே ஒரு சின்ன நின்று ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் 121வது சங்கீதத்தில் சொன்னீங்களே, உன் போக்கையும் வருத்தியும் நான் இது முதல் பத்திரமா காப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ எனக்கு பத்திரமா காப்பாற்றுங்க. ஒரு பக்கம் காத்தடிக்கிற சவுண்டு பேய் வர மாதிரியே இருக்குது, இன்னொரு பக்கம் ஆண்டவரே பாம்பு இருக்குமா என்னன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி நடக்க ஆரம்பிச்சேங்க. 1 மணி நேரம் கரெக்டாக 5 கிலோமீட்டர். ஏன்னா மலையிலேருந்து கீழே இறங்கிறது ரொம்ப ஈஸி, மேலே ஏறத்தான் கஷ்டம், இறங்கிறது ரொம்ப ஈஸி. கடன்னு வந்துட்டேன். ஒரு பக்கம் பயத்துலேயும், ஒரு பக்கம் குளிர்லேயும், ஒரு பக்கம் ஏசப்பா கூட இருக்கிறாருன்ற தைரியத்திலையும் வந்தேன், இறங்கிட்டேன். ஒரே மணி நேரத்தில், கரெக்டாக 1 மணி நேரத்தில். கவனிச்சு பாருங்களேன், இந்த நேரத்தில் நமக்கு எப்படிலாம் தோணுமோ எல்லாம் எனக்கும் தோணுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமா, இயேசு இரத்தத்தினாலே எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த மார்க்கத்தின்படியே பிரவேசிப்பதற்கு, மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு நான் நடந்து வந்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள தைரியம்தான். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையாக ஏசப்பாவை கும்பிடுறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது உண்மைன்னா நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. சத்தியமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 42 வருஷத்தில் நான் அனுபவித்த காரியங்கள் நிறைய காரியங்களை பார்த்துருக்கேன், நிறைய மனுஷர்களை பார்த்துருக்கிறேன், நிறைய துரோகிகளை பார்த்துருக்கிறேன், நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன், நிறைய நஷ்டங்களை பார்த்துருக்கேன், நிறைய அவமானங்களை பார்த்துருக்கிறேன். எல்லா இடத்துலையும் அவர் மட்டும் என் கூட இருந்து என்னை வழி நடத்தினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 42 வருஷமாக அவரோடு கூட நடந்தவன்ங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன், தைரியத்தில் சொல்கிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பா என்னை விட்டுட்டாரோன்னு நினைக்காதீங்க, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனா, கைவிடாத
தெய்வம். அந்த பாட்டு இருக்கு தெரியுமா? என்னங்க? அவ்வளோதான். அந்த பாட்டா? ஓ, அந்த பாட்டு பாட்டிடலாமா? யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் உன்னை என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க. இயேசுவை கெட்டியமா பிடிச்சிக்கங்க. கை மேலே அடிக்கிறாங்களா, விடவே விடாதீங்க. கையில் பாம்பு கடிக்குதா, விடவே விடாதீங்க. தேள் கொட்டுதா, விடவே விடாதீங்க. கையில் இரும்பு காய்ச்சி சூடு வைக்கிறாங்களா, விடவே விடாதீங்க. யார் என்ன பண்ணாலும் இயேசுவை பிடிச்சு விடவே விடாதீங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம நான்காவதாக என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஐந்தாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. அவ்வளவுதான். என்ன பண்ணுங்க? நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக. பிள்ளைங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பரா, அருமையா கவனிக்கிறீங்க. இப்போ நமக்கு ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களுடைய பாவங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஐந்தாவதாக நம்மை பரிசுத்தம் செய்கிறதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மட்டும் தாங்க பரிசுத்தம் கிடைக்கும். மற்றபடி பரிசுத்தம் சோப் போட்டு குளிக்கிறதுனால சுத்தம் வந்துடாது, பரிசுத்தம் வந்துடாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மட்டும்தான் உனக்கு பரிசுத்தம் கிடைக்கும். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அந்த வசனம் பாருங்க. இயேசு அந்தபடியே இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்தார். அல்லேலூயா. ஆறாவதாக புரிஞ்சிச்சுல்ல? அவ்வளோதான். ஆறாவதாக டைம் இல்லாதனால 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. யாரா சொன்னது? இந்த பக்கம் பசங்க சொன்னாங்களே, யார் இது?
ஓ, அனுஷ்கா தான், வெரி குட், சூப்பர். இந்த பக்கம் வந்து இன்னும் சத்தமே வரல, இது வரலாம். சொன்னீங்களா? சொல்லிட்டீங்களா? ஒருவேளை என் காது அந்த நேரத்தில் கேட்டிருக்காது. சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. கவனிங்க, ஆறாவதாக இயேசு, இந்த நம்ம பார்க்குற வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள மகிமை, நன்மைகள், மகிமையான மகிமை கரெக்டாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள மகிமை. இப்போ என்னென்ன பாருங்க, 5 பார்த்தோம். 6வது பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கிறதற்கு அதிகாரமுடைய ஒரே இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ஆஹா, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ, ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆஹா, ரத்தம் ஜெயம், ஓஹோ, ரத்தம் ஜெயம், ஆஹா, ரத்தம் ஜெயம், ஓஹோ, ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. டைம் இல்லாதனால ஷார்ட்டா போகலாம், சரியா? 6வதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பு உண்டாக்குற ரத்தமாய் இருக்கிறது. கடைசியா 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. கடைசியா அவ்வளவுதான். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் உண்டாகும், ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை திரும்ப வாசித்திடலாமா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்கிற கிருபை இந்த எங்க உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும்தான் உண்டாகிறது. நான் 7 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பார்க்கலாமா? 1, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். 2, மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு நீங்கி சுத்திகரிக்கிற இரத்தம். 3, சகல பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கிற சுத்திகரிக்கிற இரத்தம். 4, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தைரியத்தை உண்டாக்குற இரத்தமாக இருக்கிறது. 5, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்னு பார்த்தோம். 6வது, இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்கிற இரத்தமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். 7வது, ஜெயம் எடுக்கிற இரத்தமாய் இருக்கிறது. இப்போ நம்ம 7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள மகிமைன்னு பார்த்தோம். அதில் நம்ம 7 விஷயங்களை பார்த்தோம். இந்த 7 விஷயமும் இயேசு இரத்தத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னும் ஜெயிக்கவே முடியலையா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால அதை ஜெயிச்சிருங்க. இன்னும் மீட்பே உண்டாகலைன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்படுங்க. நீங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட முடியலன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டுடுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம், அந்த 7 காரியங்களை சொன்ன இந்த 7 காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும்
பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்த அந்த சுத்திகரிப்பை, அந்த சுத்த மனசாட்சியை தேவனுக்கென்று ஒப்படைத்து தேவனோடு கூட நாம் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாராவது ஒருவர், கர்த்தரால் ஏற்பட்ட ஒருவர் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிற மகிமையை சொல்லி ஜெபிக்கலாமா?